கண்டிப்பாக. குறிப்பாக இன்று காலை மாரடைப்பால் இயக்குனர் பாக்யராஜா மறைந்துள்ளார். அவரது உடலுக்கு தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் அஞ்சலியை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாக்யராஜ் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்து 1953ஆம் ஆண்டு அமராவதி தம்பதி மகனாக பிறந்துள்ளார். இவர் தற்பொழுது பிரபல நடிகரும் இயக்குனரும் பாக்யராஜ் இன்று காலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று காலை இறந்தார் என செய்தியானது வெளிவந்தது. இந்த நிலையில் திரைப்பட மன்னன் என்று புகழப்படும் இவர் தமிழ் சினிமாவில் நடிகரும் இயக்குனரும் திரைக்கதை ஆசிரியர், அதே போல தயாரிப்பாளர் மற்றும் எழுத்தாளர் என பன்முக திறமை கொண்டவர். இவர் குறிப்பாக இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் 16 வயதிலேயே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களில் உதவி இயக்குநராகவும் கதாசிரியராகவும் பணியாற்றியிருந்தார். இந்த நிலையில் இவர் பல வெற்றிகரமான படங்களையும் தமிழ் திரையுலகிற்கு தந்துள்ளார். அதே போல இவர் தனது தனித்துவமான திரைக்கதை உத்திகளால் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கும் எடுத்து சென்றிருந்தார். இந்த நிலையில் இவர் தற்பொழுது தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ரஜினிகாந்த் தற்பொழுது பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்த நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு வருகை தந்துள்ளார். தற்பொழுது அவர் பாக்யராஜ் உடலுக்கு மிகவும் சோகத்துடன் அஞ்சலி செலுத்தி வரும் காட்சிகளை நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாக்யா என்ற வார இதழில் ஆசிரியராகவும் பல